ஹாய், ஐ எம் பர்வீன் ராஜ். இன்றைக்கி சைக்காலஜி ஃபேக்டில் மறதி ரிலேட்டடான கண்ணன் தான் பார்க்க போகிறோம். ஓகே, மறதி அந்த மறத்தல் வந்து எப்போ நடக்குது? அதாவது ஒரு லெசன் நம்ம படிக்கிறோம், நல்லா படிச்சிருந்தாலும் என்ன ஆயிரும், எக்ஸாம் ஹாலுக்கு போனால் என்ன ஆயிடுது, அதை வந்து ரீகால் பண்ண முடியலை, அதாவது மறந்துடுதோம். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மறதின்னு சொல்கிறோம். படிப்பு விஷயத்தில் மட்டும்தான் அந்த மறதி இருக்கா? இல்லை. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம், ஏதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்போம், அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சிலர் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க, சிலர் வந்து என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. இந்த சிலர் வந்து ஞாபகம் வச்சுருக்காங்களா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை லாங் டேர்ம் மெமரின்னு சொல்லலாம். ஒரு எப்போ பண்ண விஷயம் அது என்ன செய்யணும்னா அவங்களோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஞாபகமாக வச்சுருப்பாங்க. சிலருக்கு என்னன்னா அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ரீட்ரை பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இப்படி மெமரியே ஒரு 2 டைப்ஸ் இருக்குது, லாங் டைம், ஷார்ட் டேர்ம்னு. பார்த்தோம்னா இந்த மறதி எப்படி இந்த மறதி நடக்குது, இந்த மறதி நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்கோடிங். இப்போ பிரெயினை பார்க்கும்போது இந்த பிரெயினில் இந்த மெமரி யூனிட்ஸ் வந்து 3 டைப்பாக வேலை செய்யுது. ஃபஸ்ட்டு என்னென்னா என்கோடிங், செகண்ட் ஒன் ஸ்டோரேஜ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட்ரைவல். என்கோடிங்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம், சரியா. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது, ரீகால், அதை வந்து ரீகால் பண்ணுறோம். இப்படி மெமரி யூனிட்ஸ் வந்து த்ரீ டைப்ஸாக என்ன பண்ணுறதுனா இயங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப் நம்ம என்ன பார்த்தோம், என்கோடிங் ஃபெயிலியர். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கவனத்தில் கொள்ளாமல் இருக்கிறது. நம்ம டெய்லி பார்க்குற விஷயமா இருக்கும், ஆனால் அந்த விஷயத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலைன்னா கவனிக்கலை. இதை தான் என்ன சொல்கிறோன்னா என்கோடிங் ஃபெயிலியர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டோட கலர் என்னன்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டக்குன்னு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா யோசிச்சு சொல்ல முடியாது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா என்கோடிங் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஸ்டோரேஜ் ஃபெயிலியர். நம்ம ஸ்டோரேஜ் ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டோரேஜ் வந்து 2 டைப்பான ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா லாங் டேர்ம் மெமரி, இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி. இந்த லாங் டேர்ம் மெமரினா என்னது, எத்தனோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நம்ம பிரெயினில் போய் ஸ்டோர் ஆகிருக்கிறது, இதை வந்து பர்மனன்ட் மெமரின்னு சொல்லுவோம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் மெமரின்னு என்ன சொல்கிறோம், இப்போ தான் நடந்த விஷயமா இருக்கும், ஆனால் அடுத்த நாள் கேட்டாலே என்ன செஞ்சுருவாங்கன்னா மறந்துடுவாங்க. இதை என்ன செய்வாங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. ஸோ இப்போ ஸ்டோரேஜ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிலது வந்து என்ன செய்யுது, பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகுது, சில விஷயங்கள் வந்து என்ன செய்யுன்னா டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகுது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபெயிலியர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, இப்போ நேற்று தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க, இன்றைக்கி அந்த புக்கிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் என்ன செய்யாங்கன்னா அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கண்டென்ட் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ்னால் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்போம், பழைய நேற்று ஒரு லெசன் படிச்சிருப்பாங்க, இன்றைக்கி புதுசாக இன்னொரு லெசன் படிப்பாங்க. புதுசாக லெசன் படிச்சுட்டு இருப்போம், ஆனால் வந்து பழைய லெசனை கேட்டால் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. சில டைம் என்னது, அப்போ தான் படிச்சிருப்பாங்க ஒரு கொஸ்டின், ஆனால் அடுத்தது இன்னொரு கொஸ்டின் புதுசாக படிச்சிருப்பாங்க, பழைய கொஸ்டின் ஒன்று கேட்பமேன்னு பார்த்தா அது என்ன செஞ்சுருவாங்கன்னா மறந்துடுவாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ். இந்த இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், தென் ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ப்ரோஆக்டிவ்னா பழைய கண்டென்ட் நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், அதனால் புதுசாக என்ன பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கிட முடியாமல் இருக்கும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னென்னா, புதுசாக படித்த கண்டென்ட் மட்டும் மைண்டில் இருக்கும், பழைய கண்டென்ட்டை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க, ரெட்ரோஆக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் வந்து என்னது ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவன் நல்லா படித்தான், நல்லா எழுதி காணிச்சான், ஆனால் அடுத்தது அந்த கொஸ்டினை கேட்டவன எனக்கு என்ன பண்ண முடியல, ஆன்சர் பண்ண முடியலை. இது என்ன சொல்லலாம்னா, பழைய கொஸ்டினை என்ன பண்ண, புதுசாக படித்தோன்னா பழசை என்ன பண்ணிடுறோம்னா மறந்துடுது. இதை நம்ம என்ன சொல்லணும்னா இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஒரு சடனாக ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து வித்தின் டைம் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணி பார்க்கும்போது என்ன பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும், எதை ஞாபகம் வச்சுக்கிறது, எதை வந்து மறக்கிறது அப்படிங்கலாம் பிரெயின் வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிரும். இதை தான் என்ன சொன்னால் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னென்னா லாஸ்ட் மினிட் ஸ்டடி. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம், லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணான்னா புக்கை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஹோல் புக்கை என்ன பண்ணுவாங்க, வித்தின் 5 மினிட்ஸில் என்ன பண்ணுவாங்க, பரட்டி பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, என்ன ஆச்சு, படிக்கக்கூடிய லெசனை என்ன செய்யும், ஆல்ரெடி படிச்சதை என்ன பண்ணிடுவோம், மறந்துடும். ஏன்னா பிரெயின் வந்து என்ன ஆயிரும்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுதான் என்ன சொல்கிறேன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்னென்னா ஒரு மனுஷனோட மெமரியை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறது எதுன்னா அந்த எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். ரொம்ப அளவுக்கு அதிகமான எமோஷனல், தென் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமான கவலை இருக்கும்போது அவன் என்ன பண்ணிடுவான்னா, அவன் படித்ததை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. இதை தான் நம்ம என்னது எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறோம், எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இது வந்துடுது. நான் இது ஆல்ரெடி இதுவும் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எக்ஸாம்பிளுக்குள்ளே போகிறோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடையே போகிறோம், ஒரு ஃபியரோடையே போகும்போது நம்ம என்ன ஆகுனா, நம்ம படித்த கண்டடே என்ன பண்ணிடுவோம்னா மறந்துடுவோம். அதே டைமில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகும்போது என்ன செய்வோம்னா
படிச்சது என்ன பண்ணுவோம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ரீகான் பண்ணி எழுதலாம். இதுதான் என்ன சொன்னால் எமோஷனல் ஃபியர் அண்ட் எமோஷனல் ஃபேக்டர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீட்ரைவிங் ஃபெயிலியர். ரீட்ரைவிங்னா நம்ம என்னன்னு சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணுறோம், தென் வந்து என்ன பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணுறோம், தென் ரீட்ரைவ் பண்ணுறோம். ரீட்ரைவ் மீன்ஸ் ரீகால் பண்ணுறது. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம், நல்லா படித்த கண்டென்ட்டாக இருக்கும், ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியும், படித்த கண்டென்ட் ஞாபகம் இருக்கும், ஆனால் நம்மளை ரீட்ரைவ் பண்ண முடியாது. அதாவது ஞாபகப்படுத்தி எழுத முடியாது. ஒரு 2 பேராகிராஃப் எழுதியிருப்போம், 2 பேராகிராஃப் எழுதியிருப்போம், 3வது பேராகிராஃப் எழுதும் போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரைக் ஆகும், மறந்துடுவோம். இதை தான் என்னென்ன ரீட்ரைவ் ஃபெயிலியர்னு சொல்கிறோம். ஓகே, இப்படி மறதிக்கான நிறைய காரணம் இருக்குது. இந்த மறதியை வந்து எப்படி வந்து குறைக்கலாம்? ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு பெரிய கண்டென்ட்டாக இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ட்டாக என்ன பண்ணலாம், சின்ன கண்டென்ட்டாக என்ன பண்ணலாம் பிரித்து வந்து படிக்கலாம். அடுத்தது செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் நம்ம படிச்சிருக்கோம், படித்ததை அப்படியே காத்தோடி விடாமல் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், ஏதாவது நடந்து போயிட்டுருக்கோம், படுத்துருக்குமே இருந்துச்சுன்னா அது நம்ம மைண்டுக்குள்ளே என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரீகால் பண்ண அது என்ன செய்யும்னா அது நம்மளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்படி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது தேர்ட் ஒன் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து ஃபியர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்னா விட்டுறணும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃபியர்லேருந்து நம்ம அவாய்ட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு யோகா மெடிடேஷன் இதே மாதிரி மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிடணும். அடுத்தது ஃபோர்த் பார்த்தோம்னா ஆல்ரெடி சொல்லி தந்தே தான் என்னென்னா நிமோனிக் டிவைசஸ். ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு மறக்குதுன்னா அந்த மறக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நிக் நேம் வச்சுக்கலாம், அல்லது ஏதாவது என்ன பண்ணலாம் ஷார்ட் நேம் வச்சு என்ன பண்ணலாம் நிமோனிக் டிவைசஸை வச்சு நம்ம விப்ஜிஆர் சொன்னோம்ல, அதாவது ரெயின்போ கலர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக ஆர்டராக ஞாபகம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் விப்ஜிஆர் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம் அந்த கலரை வந்து ஆர்டர் பண்ணி எழுதலாம். இப்படி நிமோனிக் டிவைசஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஏதோ ஒரு ரைம்ஸ் மறந்து போயிடுது, அந்த ரைம்ஸ் என்ன பண்ணலாம் சாங் மூலமாக என்ன பண்ணலாம் அந்த ரைம்ஸை வந்து பாடி வந்து ஞாபகம் வச்சுக்கிடலாம். இப்படி நம்ம மறதியை வந்து என்ன பண்ணலாம் நம்மளே என்ன பண்ணலாம் ரீட்ரைவ் பண்ணி கொண்டு வரலாம். மறத்தல் வந்து நடக்காமல் நம்மளே என்ன பண்ணலாம் தடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.